வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு நாம 12th ஃபிசிக்ஸ் யூனிட் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட நியூமரிக்கல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல், ஓவர்லுக்டு நியூமரிக்கல்ஸ். அதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா சொல்லி தர போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஃபர்ஸ்ட் லெசன் ஆல்ரெடி போட்டுட்டேன். இப்போ செகண்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்ட் 1. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்குள்ளே போயிடலாமா? எக்ஸாம்பிள் 2.1. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்கடா. கொஷின் பெருசாக இருக்கே, அப்போ ஆன்சரும் பெருசாக இருக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. கொஷின் தான் இந்த லெசனில் அதிகமாக பெருசாக இருக்கும், ஆன்சர்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன், நல்லா கவனி. ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்கான்? கம்ப்யூட் த கரண்ட். ஸோ என்ன கண்டுபிடிக்கணுமா? ஐ கண்டுபிடிக்கணும். இந்த வயர் அதெல்லாம் தேவையில்லை. இஃப் அ சார்ஜ் ஆஃப் 120 கூலம். ஸோ அவன் சார்ஜை கொடுத்துட்டான். ஸோ ஐ கண்டுபிடிக்கணும். Q 120 கூலம் கொடுத்தாச்சு. சீனா கூலம், SI யூனிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் ஃப்ளோயிங் த்ரூ அ காப்பர் வயர் இன் 1 minute. ஸோ டைமும் கொடுத்தாச்சு. ஸோ 3 விஷயம் கொடுத்துட்டு கரண்ட்டை கேட்டிருக்காங்க. கரெக்டா? ரைட்டு. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா I is equal to Q by T. ப்ரோ, இந்த ஃபார்முலா எங்கேருந்து எடுத்தீங்க அப்படி தானே கேட்குறீங்க தலைவா? இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் தான். நீ படிக்கலன்னா கவலைப்படாத, இந்த சம்முக்காக படித்து வச்சுக்கோ. கண்டிப்பாக உனக்கு 12th அங்கங்கே யூஸ் ஆகும். ஸோ என்ன பண்ணணும்? ஐ கேட்குறான், Q and Tயும் கொடுத்தாச்சு. அப்போ டக்குன்னு கரண்டாக கண்டுபிடிச்சிடலாம்ல. சரி, ஓகே. இஸ் ஈக்குவல் டு போடலாமா? ரைட்டு. Q இங்கே என்ன கொடுத்துருக்கான்? 120. ரைட்டு. T 1 minute. அப்போ 1 டேரெக்டாக போடலாமா? போடலான்னு சொன்னீங்கன்னா தப்புடா. ஏன் அப்படின்றத சிம்பிளாக சொல்ல, நல்லா கவனி. கூலம் SI யூனிட், கரண்ட்டுக்கு எது? ஆம்பியர் தான் SI யூனிட். டைமுக்கு SI யூனிட் என்ன? செகண்ட்ஸ். கரெக்டா? பட் இது என்னது? மினிட்டு. ஸோ ஒரு SI யூனிட்டை யூஸ் பண்ணுறோன்னா SI யூனிட்லேயே தான் ஆன்சர் வரணும். ஸோ மினிட் SI யூனிட் கிடையாது, பட் செகண்ட்ஸ் தான் SI யூனிட். அதனால் என்ன பண்ணுறேன்? 1 minute எத்தனை செகண்ட்ஸ்? 60 செகண்டா? அந்த 60 தூக்கி டிவைட் பண்ணு, இப்போ ஆன்சர் பண்ணு. இது 2 times, இது 1 times. ஸோ இட்ஸ் இஸ் நத்திங் பட் 2 ampere. இப்படி தான் நீ ஆன்சரை ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே நண்பா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 2.2. ஸோ என் ஹேண்ட் ரைட்டிங் புரியலைன்னா ஐம் சாரி, எனக்கு போர்டில் அவ்வளோதான் எழுத வருது. பட் நான் உனக்கு பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துறேன். ஸோ கொஸ்டின் கவனிப்போம். இஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் மேக்னிடியூட் 570 நியூட்டன் கூலம் இன்வர்ஸ் 1. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? அகெயின் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுனா ஃபார்முலா என்னது? ஈயோட வேல்யூவை கொடுத்தாச்சு. எவ்வளோவா? 570. ஃபார்முலா தெரியலனாலும் யூனிட்டை வச்சே நீ கண்டுபிடிச்சிடலாம். நியூட்டன் அப்படின்னா யார் வருவா? ஃபோர்ஸு. ஸோ மேலே ஃபோர்ஸு, இன்வர்ஸ் 1னால டிவைடட் பைன்னு சொல்லணும். கூலம் யார்? சார்ஜ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா ஃபோர்ஸ் பை Q. தட்ஸ் இட். ஐ மீன் F by Q is applied in the copper wire. Find the acceleration experienced by the electron. ஸோ இந்த இடத்துல சார்ஜ் என்னன்றதை கொடுத்துட்டா எலக்ட்ரான். ஆனால் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்து போட்டிருப்பாங்க. நான் உனக்கு அது எப்படி வந்துச்சுன்றதை கிளியராக சொல்லிடுறேன், நல்லா கவனி. ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, இப்படின்றதுக்குள்ளே போகிறேன். முதல் விஷயம், எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்கான். ஃபார்முலாவை SI யூனிட்லேருந்தே எடுக்க போகிறேன் பார். ஸோ சால்வ் போட்டுப்போம். சும்மா ஒரு பேருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் மேலே வருது, விச் இஸ் நத்திங் பட். ஸோ உனக்கு வேணால் நான் SI யூனிட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்வெர்ஸில் இருந்தால் கீழே எழுதுவோமா? ரைட்டு. நியூட்டன்னா ஃபோர்ஸு, கூலம்னா சார்ஜ் தானே. ஸோ அதே யூனிட் தான் வரப்போகுது, மேட்ரு கிடையாது. விச் இஸ் நத்திங் பட் Q. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணால் நான் திருப்பி எழுதி காட்டுறேன். எப்படி வந்துச்சு? எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவன் கொடுத்த SI யூனிட்லேருந்தே ஃபார்முலாவை கொண்டு வரேன். நியூட்டன் பை கூலம்னு வரும், ஏன்னா இன்வெர்ஸ் இருக்கிறதுனால. நியூட்டனுக்கு இதனாலே ஃபோர்ஸு, கூலம்னா சார்ஜ், ஸோ Q கொண்டு வந்தாச்சா? ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. சூப்பரா? ரைட், ஓகே. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னன்னு தெரியல? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஏன் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் கொண்டு வரனா? கேள்வியில் ஆக்சலரேஷன் தான் கேட்டிருக்கான், அதனால். ஸோ MA டிவைடட் பை Q முடிஞ்சு போச்சா? இப்போ E is equal to மொத்தமாக சேர்த்து எழுதுனா MA டிவைடட் பை Q. இப்போ அவன் கேள்வி கேட்டிருக்கிறது எது? ஏவை மட்டும் தான். அப்போ ஏவை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் கொண்டு வந்துரு. ஸோ QE டிவைடட் பை M இஸ் ஈக்குவல் டு A. ரைட், ஓகே. இப்போ இதுதான் நம்ம ஃபார்முலா. பட் இதோட கொஷின் முடிஞ்சுதான் கேட்டால் கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னா என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுன்றது தெரியணும்ல. அதை சொல்லி தந்துடுறேன், அதை நல்லா கவனி. இப்போ பார், Qனா சார்ஜ். இந்த இடத்துல எந்த சார்ஜை ரெப்ரசன்ட் பண்ணுறேன்? எலக்ட்ரான். எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளோ? E is equal to 1.6 into 10 to the power minus 19 கூலம்.
ஸோ இதை தான் நீ க்யூக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிற. நீ ஒன்று இதை க்யூன்னு போடலாம் இல்லை ஈன்னு போடலாம், எது வேணால் வச்சிட்டோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் 570 அவனே கொடுத்துட்டான். எம்மு மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கோ. ஃபார்முலாவில் வேல்யூ 9.11 × 10⁻⁻21 kg. இந்த ரெண்டு வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுட்டானா ஆக்சலரேஷன் கிடச்சிரும். ப்ரோ ஆக்சலரேஷன் எஸ்ஐ யூனிட் என்ன? ரொம்ப சிம்பிள், மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 2. ஓகேவா? வெலாசிட்டிக்கு செகண்ட் இன்வர்ஸ் 1, ஆக்சலரேஷனுக்கு செகண்ட் இன்வர்ஸ் 2. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் சம் போகலாமா? ரைட், ஓகே. ஐ ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 2.3 வந்துட்டோம். என்ன ப்ரோ புக்கில் கொஷின் ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் ஒரு மாதிரி எழுதிருக்கீங்கன்னா, கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சிம்பிளாக எழுதிட்டேன். ஸோ கொஷினில் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் தேவையில்லை, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நான் எழுதியிருக்கேன். இதை மட்டும்தான் நம்ம கொஷினில் ஆன்சரை வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏரியா கொடுத்தாச்சு, ஐ கொடுத்தாச்சு, அப்புறம் எலக்ட்ரான் டென்சிட்டி கொடுத்தாச்சு. ஸோ இது எதோட ஃபார்முலா அப்படின்றதுனா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டீட்டெயில் மைக்ரோஸ்கோபிக் ஓம்ஸ்லான்னு ஒன்று படிச்சிருப்பீங்களே, அதோட ஃபார்முலா தான். ஸோ அங்கே நீங்கள் I = N, இந்த ஈயை கொஞ்சம் NEAVD அப்படின்னு படிச்சிருப்பீங்களா? இதான கரண்ட்டோட ஃபார்முலா. அதுக்கடுத்து நீங்கள் கரண்ட் டென்சிட்டி இதுலேருந்தே கொண்டு வர ட்ரை பண்ணுவீங்களா? ஸோ அந்த ஃபார்முலா தான். ஸோ I = NEAVD. ரைட். இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, அதாவது இந்த வீடியோ மட்டும் கேட்டிருக்கான். அப்போ மிச்சம் எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வந்துரு. I / NEA = VDன்னு கிடச்சிடும். சரி, போடுற வேல்யூஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். I கரண்ட்டு 0.3 ஆம்பியர் இருக்குது, டக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிட போகிறேன். என்னன்னா என்னன்னா, உனக்கு என்னன்னா என்னன்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் குவான்டிட்டியை பற்றி பேசிகிட்டு இருப்போம், கடைசியாக என்ன பார்ப்போம். ஈனா என்னது? எலக்ட்ரான், விச் மீன்ஸ் சார்ஜ். சார்ஜ்னா போன இதில் தான் சொன்னேன், 1.6 × 10⁻⁻19. ரைட்டா? சூப்பர், முடிஞ்சு போச்சு. அண்ட் ஏனா ஏரியா. இது ஒன்று மட்டும் நல்லா கவனிச்சுக்கோ, மில்லிமீட்டர். நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் எஸ்ஐ யூனிட்டில் மாற்றினோம்ல. ஸோ டிஸ்டன்ஸ்க்கு எஸ்ஐ யூனிட் யார்? மீட்டர். அப்போ 0.5 × மில்லிமீட்டரை நீங்கள் மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா 10⁻⁻3. சென்டிமீட்டராக இருந்தால் 10⁻⁻2, மில்லிமீட்டராக இருந்தால் 10⁻⁻3. ஆனால் இது ஏரியா, விச் மீன்ஸ் இதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முலா தான். ஸோ ஜஸ்ட் 0.5 × 10⁻⁻6ன்னு கிடச்சிடும். ஸோ இதுதான் உன்னோட எக்ஸாக்ட் ஏரியா. ஸோ ஏரியாவே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கடைசியாக என்ன மிச்சம் இருக்குன்னு சொன்னதா இதை வரைக்கும் இப்போ. அப்போ மிச்சமாக கொடுத்துருக்க ஒரே வேல்யூ இது ஒன்று தான். அப்போ இதுதான் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டியை தான் இவங்க என்னன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிள் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரைட். மூணுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். VD எஸ்ஐ யூனிட் என்ன வரும்? வெலாசிட்டி. ஸோ விச் இஸ் நத்திங் பட் MS இன்வர்ஸ் 1. லாஸ்ட் சம் ஆக்சலரேஷன். ஸோ MS இன்வர்ஸ் 2. ப்ரோ கேல்குலேஷன் எப்படி போடுறது? லாக் புக்கை யூஸ் பண்ணி போடணும். நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன், மற்ற சேனல்ஸும் நிறைய பேர் லாக் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதனாலும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, கேல்குலேஷனை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகே நண்பா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 2.4. ஸோ அகெயின் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை கவனி, என்ன கேட்டிருக்காங்கன்றதை கவனி, ஆன்சர் பண்ணிவிடு. பிகாஸ் எல்லா ஃபார்முலாஸும் ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஆஸ் வெல் அஸ் நீ படித்த 12th படித்த டீட்டெயில்ஸும் அண்ட் கொஷின் ஆன்சர்ஸை பேஸ் பண்ண ஃபார்முலாஸ் தான் கேட்பாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ கேள்வி என்ன? நம்பர்னாலே n. ஃப்ளோயிங் பர் செகண்ட் அதெல்லாம் தேவையில்லை. த்ரூ அ கண்டக்டர் தேவையில்லை. when a current of I கொடுத்துருக்கான் 32 ஆம்பியர். ஸோ I = 32. ஸோ ஒரு நிமிஷம், 32 ஆம்பியர். ரைட். ஃப்ளோஸ் த்ரூ it. ஸோ கொடுத்துருக்கிறது ரெண்டு குவான்டிட்டி தான், பட் கரண்ட்டு கொடுத்துருக்கான், அவ்வளோதான். கரெக்டு. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கூட கொடுக்கல, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரண்ட்டு மட்டும் தான் கொடுத்துருக்கான் 32 ஆம்பியர். ப்ரோ ஒரு குவான்டிட்டி வச்சு எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறதுனா, வெயிட் பண்ணு, டெஃபினெட்லி உன்னால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ கரண்ட்டு கொடுத்துருக்கிறதுனால கரண்ட்டோட ஃபார்முலா என்னது? I = Q/T, which is ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்த ஃபார்முலா. பட்டு இது வெறும் சார்ஜை பேஸ் பண்ணது தான். பட் அவன் கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா Q = NEன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் 1.1 ஃபஸ்ட்டு லெசனோட ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ ஃபிசிக்ஸுன்றது சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி படிக்கிறது தான். ஸோ இந்த சாப்டரில் யூஸ் பண்ணதை இங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு சட்டமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஸோ அதனால் எல்லா லெசன்ஸில் படிச்சிருக்க ஃபார்முலாஸையும் கம்பைன் பண்ணி இங்கே என்ன வரும்ன்றதை யோசி ஆன்சர் கிடைக்கும். ஸோ I is equal to Q by T ஜென்ரல் ஃபார்முலா. Qக்கு பதிலாக NE போடுறேன், எக்ஸாம்பிள் 1.1 பேஸ் பண்ணி, ஏன்னா அவன் கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ பாரு, I கொடுத்தாச்சு, E சார்ஜ் 1.6 × 10⁻⁻19, அது டைம் கொடுத்துருக்காங்களே ப்ரோ, டைமே கொடுக்கலையே அப்படின்னா கேள்வியை நல்லா ரீட் பண்ணு. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோயிங் பர் செகண்ட். அப்போ டைம் இட் செல்ஃப் 1, அவ்வளோதான். எலக்ட்ரான் கொடுத்தாச்சு, எண்ணு மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். எல்லாமே கொடுத்ததுனால ஜஸ்ட் நீ என்ன பண்ண போகிற, எழுத போகிற. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு எஸ்ஐ யூனிட்லாம் கிடையாது, ஜஸ்ட் நீ எழுதிட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு போட்டாலே போதும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ சிம்பிளாக நான் ஃபார்முலா மட்டும் எப்படி வரும்னு சொல்கிறேன். ஸோ IT divided by E is equal to N. That's it. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் எஸ்ஐ யூனிட் போட்டு கேல்குலேட் பண்ணுறேன்னா ஆன்சர் கிடச்சிடும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம் நண்பா. ஓகே நண்பா. ஸோ எக்ஸாம்பிள் 2.5. என்ன ப்ரோ கொஸ்டின் எழுதலை அப்படின்னா டயக்ராமே கொஸ்டின் தாண்டா. ஸோ டயக்ராம் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சர்க்கியூட், பேட்டரி, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்தாச்சு, ரெசிஸ்டன்ஸ் 24 ohm கொடுத்தாச்சு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 12 watt கொடுத்தாச்சு, அண்ட் I இருக்குது. கேள்வி என்னென்னா கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். டக்குன்னு சொல்லிடுவேன், ஓம்ஸ்லாம் V is equal to IR. எங்கே ப்ரோ வந்துச்சு, உங்களோட டீட்டெயிலே இருக்கும் இந்த ஃபார்முலா. ஸோ சிம்பிளாக ஆல்ரெடி V கொடுத்துட்டான் அண்ட் R கொடுத்துட்டு ஐயை மட்டும் கேட்குறான். ஸோ V by Rனு போட்டு இஸ் ஈக்குவல் டு ஐன்னு கேல்குலேட் பண்ண போகிறீங்க. ஸோ விச் இஸ் நத்திங் பட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இங்கே 12 அண்ட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் 24ன்றதுனால ஜஸ்ட் 0.5, கரண்ட்டுனால ஆம்பியர்னு எழுதிட்டு கொஷினுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் 2.5 ஓவர். ஓகே நண்பா. ஸோ எக்ஸாம்பிள் 2.6 வந்தாச்சு. என்ன ப்ரோ அகெயின் கொஷினை காணும் இப்படி எழுதிருக்கீங்கன்னா, கொஷினை டயக்ராமேட்டிக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்லி கொடுத்துட்றேன், சிம்பிளாக இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் யாரை பார்த்து நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு இப்போ சொல்லிடுறேன். மொக்க ஃபிசிக்ஸ் சார், எனக்கு அவர் சார் நேம் இல்லை, அவங்க சேனலில் இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோட மெத்தடை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ கிரெடிட் மஸ்ட் பி கோஸ் டு அவங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. சரி, கொஷின் என்னதுன்னா, ஒரு வயர் கொடுத்துருக்காங்க, அந்த வயரோட லென்த்தை வந்து எல்லுன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க, ஆனால் அதோட ரெசிஸ்டன்ஸை 20 ohmன்றாங்க. என்ன ப்ரோ இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்கலாம். இப்போ நாங்கள் கொண்டு வருவோம் பாரு ப்ராப்ளத்தை. இன்னொரு வயர் எடுத்துக்கணுமா, அந்த வயர் எப்படி இருக்கணும்னா இந்த வயரை விட 8 மடங்கு இருக்கணுமா, அதுதான் 8Lன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இவ்வளோ தான் மேட்ரு, இவ்வளோ தான் கொஷின். ஸோ இப்போ R' கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நமக்கு ஆரோட ஃபார்முலா வேணும். பட் இது லென்த்து, ஏரியா, சம்திங் இதை பேஸ் பண்ண ஃபார்முலாவாக இருக்கணும். அது என்ன ஃபார்முலானா நல்லா கவனிங்க, இதுதான் ஃபார்முலா. ஸோ R is equal to ρL divided by A. ஸோ நம்ம இங்கே வந்து ஸ்மால் எல் யூஸ் பண்ணுறதுனால ஸ்மால் எல்லை யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? இதான் ஃபார்முலா ஃபார் ரெசிஸ்டன்ஸ் இன் பேஸ் ஆஃப் லென்த் அண்ட் ஏரியா. ரைட், ஓகே. இப்போ நல்லா கவனி, இது என்ன பிற ரோனா ஒன்றும் கிடையாது, ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. என்னன்றதை பேசிக்ஸ்லேயே சொல்லி கொடுத்துட்டேன். ரைட்டு, இப்போ இதோட வேல்யூ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் நமக்கு வேண்டியது என்னது R'. ஸோ R''ன்றப்ப என்ன நடக்கும்னா ரெண்டுமே ஒரே மெட்டீரியல் தான். அப்போ ரெசிஸ்டிவிட்டி மாறுமா? மாறாது. ஸோ அது அப்படியே இருக்கும். ரோடா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பார்த்துக்கோ. ஆனால் லென்த்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 8 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏரியா என்ன ஆகும் அப்படின்றது மட்டும்தான் மேட்ரு. ஏரியா என்ன ஆகும்னா 8 மடங்கு குறையும். இவர் 8 மடங்கு ஏறினா இவர் 8 மடங்கு குறையும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரைட்டு, இப்போ இந்த 8 அப்படியே நீ சால்வ் பண்ணு. ஸோ R' இஸ் ஈக்குவல் டு அந்த ரோ அப்படியே வந்து 8 மேலே போனால் 64. ஸோ 64ன்னு போட்டுக்கிறேன். எல்ல போட்டாச்சு, டிவைடட் பை A. நான் என்ன சொன்னேன்? ரோ எல் பை ஏவை ஆர்னு எடுத்துக்கலாமா? அப்போ R' இஸ் ஈக்குவல் டு 64R. ஆரோட வேல்யூ என்ன? 20. அப்போ 64 × 20 சால்வ் பண்ணிட்டேன்னா உனக்கு ஆன்சர் கிடச்சிடும். இதுதான் மேட்ரு. ஸோ ஆக்சுவலாக 20, ஆமாம் கரெக்டு, 20 ரெசிஸ்டன்ஸ் தான் வரும். ஃபைனல் யூனிட்டும் ரெசிஸ்டன்ஸ் தான் வரும். ஸோ என்ன வரும்? 120, 140. சும்மா மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 0, 0, 2 4s are 8, 6 2s are 12. ஓகே, 1120 Ohm கிடைக்குது. இதுதான் உங்கள் ஆன்சர். ஸோ திஸ் மெத்தட் இஸ் பியூர்லி அவங்க சேனலை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தட், புக்கில் பெருசாக இருக்கும், நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே நண்பா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 2.8 அகெயின் டயக்ராமா ப்ரோ அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாடா,
டயக்ராம் வச்சு நான் கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஆன்சரும் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் டயக்ராம் பாரு, சர்க்கியூட், பேட்ரி. பட் இந்த தடவை நமக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் டேரெக்டாக ஓம்ஸ் லா போட்டு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் இப்போ 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்ததுனால இனிமேல் நம்ம எப்படி இந்த சம்மை வந்து கேரி ஆன் பண்ணோம்னா, ஒன்று சீரீஸாக நினைக்கணும், இல்லை பேரலான்னு நினைக்கணும். சரி, இந்த சர்க்கியூட் சீரீஸாக பேரலா? ஒன் வே சீரீஸ். நிறைய வேஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் பேரலல். இங்கே ஒன் வே தான் இருக்குது. ஸோ அப்போ இது சீரீஸ். 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, R1 R2. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா R ஈக்குவலன்ஸ். சீரீஸில் நம்ம என்ன சொல்லியிருக்கேன், R ஈக்குவலன்ஸ்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னது டேரெக்டாக ஆட் பண்ணால் போதும். அதே பேரலல்னா 1/ல் ஆட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். 6 + 4, ஸோ R ஈக்குவலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ohm. தட்ஸ் இட், முடிஞ்சிச்சா? இப்போ டேரெக்டாக நீ என்ன பண்ணணும், V இஸ் ஈக்குவல் டு IR கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி ஐயோட வேல்யூ என்னன்றதை கால்குலேட் பண்ணணும். ஏன்னா சீரீஸில் I கான்ஸ்டன்ட், V டிஃப்ரெண்ட். பேரலல்ல V கான்ஸ்டன்ட், I டிஃப்ரெண்ட். இது எல்லாம் நான் பேசிக்ஸ் வீடியோவில் சூப்பராக உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், கவனிச்சுக்கோ. ரைட்டு, இப்போ V இஸ் ஈக்குவல் டு IR. ஓகேவா? நமக்கு என்ன வேணும், I தான். ஸோ V/R இஸ் ஈக்குவல் டு I. இங்கே 24 வரும், கீழே 10 இங்கே கேல்குலேட் பண்ணிருக்கேன். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 2.4 ஆம்பியர். முடிஞ்சு போச்சா? ரைட், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும்ல ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்க்கு. ஸோ அதோட வியோட வேல்யூவை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, V1 என்ன, V2 என்னன்னு கேட்குறான் ஃபார் ஈச் ரெசிஸ்டன்ஸ், R1க்கும் R2க்கும். இப்போ V1 எப்படி எழுதுவேன், சாரி, உனக்கு கரண்ட் கான்ஸ்டன்ட், அப்போ IR1 IR2 கரெக்டா? ஐயோட வேல்யூ 2.4னு போட்டுக்கோ. R1ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் R1 4, செகண்ட் R1 6. யூனிட் என்ன, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால V. ஆன்சர் போட்டு கண்டுபிடிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான், நார்மல் கால்குலேஷன் போட்டு முடிச்சிரு, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே நண்பா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 2.9 லாஸ்ட் சம் மாதிரி தான், சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 24 வோல்ட் கொடுத்தாச்சு, 2 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு, அதே 4 ohm ரெசிஸ்டன்ஸ், அதே 6 ohm ரெசிஸ்டன்ஸ். பட் சர்க்கியூட்டை மட்டும் லைட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்னதுன்னா, இது வரைக்கும் ஒன் வேவாக போயிட்டு இருந்தது, இப்போ டபுள் வே கிடச்சிருக்கா, 2 வழி கிடச்சிருக்கு. மோர் தேன் ஒன் வேனாலே நான் என்னன்னு சொல்லிட்டேன், பேரலல். ஸோ அதனால் இது 4 ohm, இது 6 ohm. ஸோ இந்த ரெண்டும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, பேரலலில் கனெக்ட் ஆகிருக்கு. பேரலலோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணோம், விச் இஸ் நத்திங் பட் 1/R ஈக்குவலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/R1 + 1/R2. கரெக்டா? சரி, 1/R1, ஸோ 1/4 + 1/6. எங்கேருந்து போடுறேன்னு தெரியல, 4 ohm 6 ohm. ரைட்டா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் இந்த இடத்துல 3 வரும், இந்த இடத்துல 2 வரும், இந்த இடத்துல 12 வரும், இந்த இடத்துல 5/12 வரும். எல்சிஎம் எடுத்திருக்கேன், பேசிக்ஸ் மேக்ஸ். ஸோ நமக்கு 1/R ஈக்குவல் 5/12ன்னு இருக்குது. அப்போ R ஈக்குவலன்ஸ் என்ன கிடச்சிருக்கோம், ஸோ R ஈக்குவலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12/5. இந்த வேல்யூ அப்படியே எடுத்து வச்சுக்கோ, பிகாஸ் இதை நம்ம சம்முக்கு யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, கொஷனில் என்ன கேட்டிருக்கான்னு பாரு, ஐயோட வேல்யூ, I1ஓட வேல்யூ, I2ஓட வேல்யூ கேட்டிருக்கான். ஆஸ் யூ நோ, பேரலல் சர்க்கியூட்டில் எது கான்ஸ்டன்ட், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கான்ஸ்டன்ட், I மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ V இஸ் ஈக்குவல் டு IRன்றது ஃபார்முலா. நமக்கு R ஈக்குவலன்ஸ், அதாவது ஓகே வெயிட் பண்ணு, நான் உனக்கு பொறுமையாக சொல்லித்தரேன், அப்புறம் இல்லைன்னா உனக்கு புரிகிறது கஷ்டமாயிடும். நல்லா கவனி, எது கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது அதை நல்லா கிளியராக எடுத்து வச்சுக்கோ. உனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். சரி, நமக்கு எது மாறும், I தான். ஸோ I தான் கண்டுபிடிக்கணும்னால V எங்கே போட்டுக்கோ, R எங்கே போட்டுரு. ஓகேவா? இது I1 கரண்ட், அப்போ இங்கே வரும் R1. V இஸ் ஈக்குவல் டு R2 இஸ் ஈக்குவல் டு I2. கரெக்டா ப்ரோ? அப்போ ஐயோட ஈக்குவேஷன் எப்படி வரும், யா சொல்கிறேன், வெயிட் பண்ணு. இப்போ V/R1 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் I1 கிடச்சிரும், V/R2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் I2 கிடச்சிரும். கரெக்டாக இல்லையா? வியோட வேல்யூ நீ வந்து கால்குலேட் பண்ணும். எப்படி கால்குலேட் பண்ணணும், இங்கே 24 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்கான் பார், அதை நீ டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுனாலே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? புரியுதுல்ல? நல்லா கவனி, ஓம்ஸ் லா, V இஸ் ஈக்குவல் டு IR ஃபார்முலா, அவ்வளோதான். இப்போ I1 I2 ஐயை கண்டுபிடிக்க போகிறோம். I1க்கு ஓம்ஸ்ல இருந்து ஃபார்முலா கொண்டு வந்துட்டு R1 யூஸ் பண்ணால் எனக்கு கிடச்சிரும், R2 யூஸ் பண்ணால் I2 கிடச்சிரும்.
இந்த ரெண்டை வச்சு ஐயை கண்டுபிடிக்க முடியும். ஃபார்முலா என்னதுன்னா I is equal to I1 plus I2. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்பீங்க, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு ப்ரோ? இதுதான் ப்ரோ பிரச்சனை. நிறைய யூடியூப் சேனலில் இப்படி அங்கங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே இந்த ஃபார்முலா எப்படி இப்படி வந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்கன்னா நான் சொல்கிறேன், கவனி. கொஞ்சம் பாரு, ப்ளஸ்லேருந்து தான் கரண்ட்டு போகும், ஐ போகுது. ஐ என்னவா பிரியுது? I1 மேலே ஒரு டைரக்ஷன் போகுது, I2 போகுது. ஸோ சிம்பிளாக என்ன சொல்லணும், இந்த மொத்த ஐ கரண்ட் I1 ஒரு டைரக்ஷனில் போகுது, I2 ஒரு டைரக்ஷனாக பிரியுது. இந்த I1 I2 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஐ தானே கிடைக்கும். இப்படி தான் இந்த ஃபார்முலா வந்துச்சு. இப்போ புரியுதா? ஸோ இங்கே உனக்கு I1 கிடச்சிரும், இங்கே உனக்கு I2 கிடச்சிரும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டேன்னா ஐ கிடச்சிரும். தட்ஸ் இட். உனக்கு வேணும்னா நீ ட்ரை பண்ணி பாரு, ஒன்றும் இல்லை. இப்போ I1 வேல்யூ என்ன வரும்னா 24 டிவைடட் பை R1. R1 வேல்யூ என்ன? 4. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 6 ஆம்பியர். ஸோ I1 வேல்யூ 6. இதே I2 வேல்யூவை கேல்குலேட் பண்ணால் அதே 24 போடணும். ஆனால் அந்த தடவை R2 வேல்யூ 6 விச் இஸ் நத்திங் பட் 4. அப்போ 4 ஆம்பியர். அப்போ டோட்டலாக ஐயோட வேல்யூ என்ன வரும்? 6 ஆம்பியர், 4 ஆம்பியர் விச் இஸ் நத்திங் பட் 10 ஆம்பியர். இதுதான் ஒரு சால்வ். வந்துச்சா? டயக்ராமை புரிஞ்சுக்கிட்டேன்னா கொஷின் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். தட்ஸ் இட். ஓகே நண்பா. ஸோ இன்றைக்கான இந்த பாட்டோட லாஸ்ட் எக்ஸாம்பிள் வரும். ஸோ மாதம் முடிக்கிற மாதிரி எப்படி முடிக்க போகிறோன்னா, இந்த எக்ஸாம்பிள் தான் இந்த வருஷம் 2026 பப்ளிக்கில் ஒரு 3 மார்க் கொஸ்டினாக ஃபஸ்ட்டு இத்தனை வருஷம் பப்ளிக்கில் இந்த கொஸ்டினை முதல் தடவை கேட்டிருக்காங்க. ஈவன் எனக்கு ஸ்கூல் சம்ஸில் கூட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, பட் பப்ளிக்கில் கேட்டாங்க. அண்ட் இது ஒரு ஓவர்லுக்டு சம். ஏன் நான் இதை ஓவர்லுக்டுன்னு சொல்கிறேன்னா, இது நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் பேஸ்டு சம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த மாதிரியான சம்ஸ் இருக்கும். அதை அப்படியே 12th ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்தாங்க, அதை பப்ளிக்லேயே கேட்டுட்டாங்க. ஸோ சிம்பிளாக என்ன சொல்ல வராங்கன்னா, 10th ஸ்டாண்டர்டே இந்த சம்மு செய்யலாம் அப்படின்றத பப்ளிக் எக்ஸாமில் கொஷின் பேப்பர் எங்களை பார்த்து கேட்குது. எங்களுக்கு ஆன்சர் தெரில, அந்த அளவுக்கு நாங்கள் இருந்திருக்கோம். சரி, இனிமே நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். உங்கள் புக்கில் பெருசாக இருக்கும், நான் சிம்பிளாக சொல்லி தந்துடுறேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றதை கவனிங்க. அகெயின் என்ன கேட்டிருக்காங்களோ பதிலை கண்டுபிடிச்சிருவோம். 2 ரெசிஸ்டார்ஸ். ஸோ ரெண்டுமே ரெசிஸ்டார்ஸ், R1 R2 சும்மா எடுத்துக்கலாம். வென் கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ ரெண்டு ரெசிஸ்டாரை சீரீஸில் கனெக்ட் பண்ண போகிறோம், பேரலில் கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படி கனெக்ட் பண்ணால் அவங்களோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை 15 Ω அண்ட் 56/15 Ω கொடுத்தாச்சு. அப்போ R1 வேல்யூ என்ன, R2 வேல்யூ என்னன்றதை கேட்குறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கொஷின் கேட்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எப்படி பண்ணுறதுன்னு தெரியவாமல் ஐடியாவே இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. முதல்ல அவன் கொடுத்துருக்கிறத மேத்தமெட்டிக்கலாக எழுத ட்ரை பண்ணுவோம். கனெக்டட் இன் சீரீஸ். சீரீஸில் இருக்கிறப்ப ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணணும், அதே பேரலாக இருக்கிறப்ப 1/ல் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ அதை பண்ணுவோம் பாருங்கள். ஆர் ஈக்குவலன்ஸ் கரெக்டாக இல்லையா? ஆர் ஈக்குவலன்ஸ். இது நம்ம ஈக்குவலன்ஸ்ன்னு போட முடியாது, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலன்ஸ் தானே. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக RS அப்படின்னு போட போகிறேன், அதுக்கு RPன்னு எழுத போகிறேன். ஸோ இதை டேரெக்டாக ஆட் பண்ணால் போதும், R1 + R2 விச் இஸ் நத்திங் பட் என்ன கொடுத்துருக்கேன், 50. ஸோ நான் ஈக்குவேஷன் எழுதுறதுனால யூனிட் போடல. RPயோட வேல்யூ பார்க்கலாமா? RPன்னா என்ன பண்ணணும்? ஆக்சுவலி இதை எப்படி எழுதணும், டேரெக்டாக RPன்னு எழுதக்கூடாது. 1/RP is equal to 1/R1 plus 1/R2 is equal to என்ன கிடச்சிருக்கு, 15/56 இப்படி வரும். இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், ப்ரோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் 15 Ω, இது சீரீஸ்க்கு, பேரலலுக்கு 56/15 தானே இருக்குது. நீங்கள் ஏன் ப்ரோ 15/56ன்னு போட்டிருக்கீங்கன்னா, நல்லா கவனி. தேர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா RPயை சொல்கிறாங்க, அதோட வேல்யூ தான் 56/15. பட் நம்ம என்ன எழுதியிருக்கோம் ஃபார்முலா, 1/RP அப்படின்னா 15 மேலே வரும், 56 கீழே வரும், ஏன்னா இது 1/RPயோட வேல்யூ. ஓகேவா? அது டைரெக்டாக RPயை கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது மேட்ரு இல்லை, ஏன்னா எல்சிஎம் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ R1 + R2 கிடைக்கும், கீழே R1 R2 கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 15/56. புரிஞ்சிருச்சா? பட் நமக்கு வேண்டியது RP தான். ஸோ அதனால் RPயை டைரெக்டாக போட்டுட்டு R1 R2,
ஸோ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கேப் விட்டுக்கிறேன். ஸோ R1 by R2 நெக்ஸ்ட் R1 plus R2 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு அப்படியே திருப்பி எழுத போகிறோம் 56/15. இப்போ ஆன்சர் வந்துச்சா? 56/15 டேரெக்டாக கிடச்சிருச்சா? ஸோ R1 R2 இஸ் 56 அண்ட் R1 plus R2 ஓட வேல்யூ 15. நியூமரேட்டர் ஈக்குவல், டினாமினேட்டர் ஈக்குவல். ரைட்டு, ஓகே. இதுக்கு அடுத்து என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது என்னதுன்றதை சிம்பிளாக சொல்லிடுறேன். கொஷினில் கொடுத்ததை மேத்தமேட்டிக்கலாக நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 2 ஈக்குவேஷன் இருக்குது. R1 plus R2 is equal to 15 கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதே மாதிரி R1 R2 is equal to 56ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ பார் என்ன ப்ரோ கொஷினே அழிச்சிட்டிங்கன்னா, வெயிட் பண்ணு, கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்து கொஷின் டக்குன்னு முடிஞ்சிடும். R1 plus R2 is equal to 15. அதே மாதிரி R1 R2 is equal to 56. இப்போ நீ பண்ண வேண்டியது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட். என்ன பண்ண போகிறோன்னா R1 இந்த சைடு வச்சுக்கிட்டு R2 அந்த சைடு கொண்டு வந்து போகிறோம். இப்போ R1க்கு பதிலாக 15 மைனஸ் R2 யூஸ் பண்ணிக்கலாம். அதை இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 15 மைனஸ் R2 இன்ட்டு R2 இஸ் ஈக்குவல் டு 56. ஸோ ஜஸ்ட் இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டேன்னா ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான் ப்ரோ. அப்படியே முடிக்க போகிறீங்களா? கிடையாது, உனக்கு சால்வ் பண்ணியே காமிச்சிடுறேன். ஸோ 15 R2 கரெக்டா? 15 R2 மைனஸ் R2 ஸ்கொயர் மைனஸ் 56 இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டா இல்லையா? ரைட். நமக்கு எல்லாமே பாசிட்டிவில் இருக்கணும். ஸோ அதனால் R2 ஸ்கொயர் மைனஸ் 15 R2 ப்ளஸ்ஸா ப்ளஸ் 56 இஸ் ஈக்குவல் டு 0. நல்லா கவனிச்சுக்கோ, மைனஸால் ஹோல் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ நார்மல் இந்த மெத்தட் தானே, இது என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம். ஸோ 56. ஸோ என்ன வரணும்? மல்டிப்ளை பண்ணால் 56 வரணும், ஆட் பண்ணால் 15 வரணுமா? ஸோ 7 8 கொடுக்கணும், மைனஸ் பண்ணால் 7 8 56, மைனஸ்னால ப்ளஸ் ஆகிடும், ஆட் பண்ணால் இது வந்துடும். ஸோ அப்போ ஆன்சர் உங்களுக்கு R minus 7 R minus 8. ஸோ சிம்பிளாக என்ன சொல்லணும்னா ரெண்டுமே R2. அப்போ R2ஓட வேல்யூ 7 இருந்துச்சுன்னா R1ஓட வேல்யூ 8 இருக்கும். மேபி இப்படி. எப்படி ப்ரோ 8 R1ன்னா இந்த ஈக்குவேஷனில் ட்ரை பண்ணிப்பார். R2 is equal to 7. ஓகே, 7 இந்த சைடு கொண்டு வந்தா 15 minus 7 is nothing but 8 வந்துருச்சா? சரி, ஒருவேளை இப்படி இருக்கலாம். ஒருவேளை R2ஓட வேல்யூ 8 இருந்துச்சுன்னா R1ஓட வேல்யூ 7 இருக்கும். அகெயின் ட்ரை பண்ணு. R2ஓட வேல்யூ 8 இந்த சைடு கொண்டு வந்தனா 7ன்னு கிடைக்கும். இதான் மேட்ரு. இவ்வளோதான் இந்த 3 மார்க்ஸ் சம். உனக்கு ஃபஸ்ட் டைம் போடுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் 2 டைம் போட்டேன்னா சிம்பிளாக முடிச்சிடும். அண்ட் இந்த கம்பல்சரி சம்மை தான் ஓவர்லுக்டாக கேட்டாங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், உனக்கு ஏதாவது டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நான் இல்லைன்னா எந்த வீடியோலையும் சொல்ல மாட்டேன். டவுட்ஸ் என்னவோ அதை டேரெக்டாக கேளு, நான் கண்டிப்பாக உனக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். அப்போ தான் உனக்கு இந்த வீடியோ முழுசாக புரியும். ஓகேவா நண்பா? ரைட், ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பார்ட்டில் உன்னை பார்க்கலாமா? ரைட், ஓகே. ஐ ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய் நண்பா, ஆல் த பெஸ்ட் ஃபார் யா 12.